அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி. இந்த வகுப்பில் வடமொழி எழுத்துக்களையும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளை படிக்க போகிறோம். நான் 2 தடவை சொல்கிறேன், கேளுங்க. இந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக படித்து வார்த்தைகளை 3 தடவை சொல்லணும். ஆரம்பிக்கலாம். ஜ ந ந இம் ஜனனம். ஜ ந ந இம் ஜனனம். இதே மாதிரி எழுத்துக்கூட்டி 3 தடவை சொல்லுங்க. ஜனனம் அப்படின்னா பர்த், பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஜனனம் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, ஜ நா தி ப தி ஜனாதிபதி. ஜ நா தி ப தி ஜனாதிபதி. சொல்லுங்க. ஜனாதிபதி அப்படின்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு தான் நம்ம தமிழில் ஜனாதிபதினு சொல்லுவோம். நம்பர் 3, ஜாடி 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 ஜாடி. சொல்லுங்க. ஜாடி அப்படின்னா ஜார். இது வந்து சைனா கிளே இல்லைன்னா பீங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் ஊறுகாய், இந்த மாதிரியான பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இதுக்கு பேர் தான் ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 4, ஜா இக் கி ர தை ஜாக்கிரதை. ஜா இக் கி ர தை ஜாக்கிரதை. சொல்லுங்க. ஜாக்கிரதை அப்படின்னா பிவேர். சில இடத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கும், வார்னிங் சைன் இருக்கும். இங்கே நாய் இருக்கு, இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் ஜாக்கிரதை. நம்பர் 5, ஜாடை 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 ஜாடை. சொல்லுங்க. ஜாடை அப்படின்னா கெஸ்டர். ஓகே, சூப்பர், டாட்டா அப்படிலாம் கை காமிப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த சிக்னல், கையில் காமிக்கக்கூடிய சிக்னலுக்கு தான் ஜாடை, ஹேண்ட் கெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 6, ஜடை 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 ஜடை. சொல்லுங்க. ஜடை அப்படின்னா பிரைட்ஸ். பெண்கள் ஒரு சில சமயத்தில் மட்டும் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஜடை பின்னுவாங்க, அதுக்கு பேர் தான் ஜடை. நம்பர் 7, ஜ மீ இன் ஜமீன். ஜ மீ இன் ஜமீன். சொல்லுங்க. ஜமீன் அப்படின்னா ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜமீன்தார், ஜமீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்பர் 8, ஜி மீ இ கி ஜிமிக்கி. ஜி மீ இ கி ஜிமிக்கி. சொல்லுங்க.
ஜிமிக்கி அப்படின்னா ஆர்னமெண்ட். அது ஒரு அணிகலன், காதில் போட்டுக்கக்கூடியது. நார்மலாக இருந்தால் அதுக்கு பேர் கம்மல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜிமிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. 9. ஜீவன். 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 சொல்லுங்க. ஜீவன் அப்படின்னா லைஃப். லைஃப் தான், அந்த உயிர் நாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 10. ஜீவநதி. 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 சொல்லுங்க. ஜீவநதி அப்படின்னா லைஃப் ஸ்ட்ரீம். ஒரு சில ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தொடர்ச்சியாக தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நதிகளை ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நதிகள் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது தண்ணி வரும், மழை இல்லை அப்படின்னா அது காஞ்சு போயிடும். அது கிடையாது. எப்பவுமே தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ரிவருக்கு ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க. 11. ஜீரணம். 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 சொல்லுங்க. ஜீரணம் அப்படின்னா டைஜஷன். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே போயிட்டு நிறைய அது ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியூட்ரிஷன், அந்த ஊட்டச்சத்துக்களை உடம்பு எடுத்துக்கோ இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஜீரணம், டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். 12. ஜி இல் லா. ஜில்லா. ஜி இல் லா. ஜில்லா. சொல்லுங்க. ஜில்லா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் ஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 13. ஜ யு வ ரி சி. ஜவ்வரிசி. ஜ யு வ ரி சி. ஜவ்வரிசி. சொல்லுங்க. ஜவ்வரிசி அப்படின்னா நீங்கள் பாயாசம் குடிச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே குண்டு குண்டாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியை நிறைய விதத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர்லாம் இட்லி மாவில் போட்டு அரைப்பாங்க, இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. 14. ஜ வு லி. ஜவுளி. ஜ வு லி. ஜவுளி. சொல்லுங்க. ஜவுளி அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ். இப்போ இந்த துணிகள்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் மால் போவீங்க, பெரிய பெரிய கடைகளுக்கு போவீங்க. ஆனால் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வச்சுருப்பாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸை தச்சுக்குவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ரெடிமேட் கூட கிடையாது, ட்ரெஸ்ஸை தச்சு தான். அந்த மாதிரி கடைகளுக்கு தான் ஜவுளி கடை அப்படின்னு சொல்லுவாங்க. துணிகள் சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிற கடைக்கு ஜவுளி கடை அப்படின்னு அர்த்தம். 15. ஜ இல் லி. ஜல்லி. ஜ இல் லி. ஜல்லி. சொல்லுங்க. ஜல்லிக்கல். இந்த ரோடுலாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடு கட்டும்போது காங்க்ரீட் போடுறதுக்கு இந்த மாதிரி கற்களை பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் ஜல்லிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்.
16 ஜ ல த ரா இங் க இம் ஜலதரங்கம் ஜ ல த ரா இங் க இம் ஜலதரங்கம் சொல்லுங்க. ஜலதரங்கம் அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக இருக்கும் பாத்திரம் மாதிரி. அதில் தண்ணீர் ஊற்றிட்டு அதை டச் பண்ணாங்கன்னா சவுண்டு வரும். அந்த மாதிரியான ஒரு மியூசிக் பேர் தான் ஜலதரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 ஜ லா இம் ஜலம் ஜ லா இம் ஜலம் சொல்லுங்க. ஜலம் அப்படின்னா வாட்டர், தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு பேலம் அப்படின்னு சொல்லலாம். 18 ஜ ல தோ ச இம் ஜலதோஷம் ஜ ல தோ ச இம் ஜலதோஷம் சொல்லுங்க. ஜலதோஷம் அப்படின்னா கோல்டு ஆயிடுச்சு, ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னுவாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் கோல்டு. 19 ஜ ல ச இன் தி ஜலசந்தி ஜ ல ச இன் தி ஜலசந்தி சொல்லுங்க. ஜலசந்தி அப்படின்னா ஆறு வந்து அந்த கடலோட சேர்ற அந்த இடத்துக்கு பேர் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், ரிவர் வந்து கடலோட கலக்கும் இல்லைங்களா, அந்த இடம். ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு. நீங்கள் என்ன செய்யுங்க, இதே மாதிரி எழுதிக்கிங்க. எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதே மாதிரி எழுத்து கூட்டி படித்து ஒரு தடவை, வார்த்தைகளாக படித்து ஒரு தடவை, 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், கவனிச்சுக்குங்க. படிக்கும்போது கொஞ்சம் வேகமாக படிக்க முயற்சி செய்யுங்க. ஜ ந ந இம் ஜனனம் ஜ நா தி ப தி ஜனாதிபதி ஜா டி ஜாடி ஜா இக்கிரதை ஜாக்கிரதை ஜா டை ஜாடை ஜ டை ஜடை ஜ மீ இன் ஜமீன் ஜி மி இக்கி ஜிமிக்கி ஜீ வ இன் ஜீவன் ஜீ வ ந தி ஜீவநதி ஜீ ர ந இம் ஜீரணம் ஜி இல் லா ஜில்லா ஜ யு வ ரி சி ஜவ்வரிசி ஜ வு லி ஜவுளி ஜ இல் லி ஜல்லி ஜ ல த ர இங் க இம் ஜலதரங்கம் ஜ ல இம் ஜலம் ஜ ல தோ ச இம் ஜலதோஷம் ஜ ல ச இன் தி ஜலசந்தி. எழுத்து கூட்டி படிச்சதுக்கு அப்புறமா வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யுங்க. ஜனனம் ஜனாதிபதி ஜாடி ஜாக்கிரதை ஜாடை ஜடை ஜமீன் ஜிமிக்கி ஜீவன் ஜீவநதி ஜீரணம் ஜில்லா ஜவ்வரிசி ஜவுளி ஜல்லி ஜலதரங்கம் ஜலம் ஜலதோஷம் ஜலசந்தி. ஓகே,
இந்த லெசன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எழுதியும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.